இல்லை, ஒவ்வொரு பகுதியிலுமே இன்றைக்கு சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே 215 இடங்கள் வந்து லோ லைன் ஏரியா அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கிறது. இதில் 150 பகுதிகளில் வந்து 100 HP கொள்முதல் கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அதே போல் மாமன்ற உறுப்பினர்களும் இந்த லோ லைன் ஏரியாவில் கண்டறிந்து முன்பதாகவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களிடம் வந்து மழை அதிகம் இருக்கக்கூடிய சூழல் இருந்தால் அந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்திலையோ இல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளியிலையோ இடமாற்றுவோம் அப்படின்றத வந்து முன்பதாகவே பொதுமக்களுக்கு வந்து தெரிவித்திருக்கிறோம். மழை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் அவங்கள மாற்றிடம் செய்வோம். இல்லை, இது குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் ஆய்வுக் கூட்டத்தில் வந்து தெரிவித்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக மார்க்கெட் இருக்கக்கூடிய பகுதி இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் பகுதி, அதே போல் பூக்கடை இருக்கக்கூடிய பகுதி, சவுகார்பேட் பகுதி. அதனால் இந்த பகுதிகளில் கூடுதலாக ஒரு குழு அமைத்து வரக்கூடிய மழை நாட்கள் வந்து ஒரு 10 பேர் அதுக்காக நியமித்து இந்த பணிகளை வந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்திருக்கிறோம். இல்லை, இன்றைக்கு பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் தான் மழை பெய்திருக்கு. பெரிதாக வந்து எந்த பகுதியிலும் தண்ணி தேக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கல. ஒரு சில இடங்களில் மட்டும் மரம் விழுந்ததாக வந்து தெரிவித்திருந்தாங்க. அதுவும் உடனே அப்ரூவ் படுத்திருக்கிறோம். இல்லை, இன்னைக்கு இல்லை, 25ஆம் தேதிக்கு மேலே வந்து தேவையான அடிப்படையில் வந்து மீண்டும் உணவு வழங்கப்படும். அமைச்சர்கள் குடிநீர் எல்லாமே களத்துக்கு போகும்போது எதிர்கட்சிகள் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் சேதம் ஃபுல் ரோல் அவங்க பதில் சொல்லணும். கேளுங்க, சொல்லுவாங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. அமைச்சர்லாம் கேளுங்க, சொல்லுவோம். டெல்டாவில் பயிர்கள் சேதமடைகிறது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டிருக்காங்க. அதிமுக, பாஜக, பாமக எல்லாமே இது வந்து தவற விட்டுட்டாங்க திமுக அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இன்றைக்கு வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு வந்து எந்த அளவு கை கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும். கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்து விவசாயிகள் வந்து பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தை மேற்கொண்ட பொழுது கூட ஒருத்தர் கூட வந்து குரல் எடுத்து அவங்களுக்காக குரல் வைக்கல. அந்த காலத்திலையும் சரி, இன்றைக்கும் சரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்றுமே விவசாயிக்கு துணை நிற்கக்கூடியவர்கள். மழைக்காலங்களில் இயற்கை சூழல் வந்து ஒரு சில பாதிப்பு ஏற்படும், அதற்கான தீர்வினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தருவார்கள். மண்டலம் 1, 2, 3 பகுதிகளில் வந்து இந்த கொசஸ்தலையார் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி சார்பாக வந்து கொசஸ்தலையார் ஆறு ஒரு பக்கம் போனாலும் கொசஸ்தலையார் வடிகால் பணிகள் வந்து ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. அது முற்றிலுமாக இந்த ஆண்டு வந்து நிறைவேறக்கூடிய சூழலில் இருக்குது. இது இல்லாமல் புழல் சர்ப்ளஸும் வந்து அந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பகுதியும் குறிப்பிட்ட பாதிப்பு ஏற்படவில்லை. பாதிப்பு இருக்கக்கூடிய சூழலில் வந்து அவர்கள் இடமாற்றம் செய்யப்படுவார்கள். கடந்த மிஞ்சாம் புயல் அப்போ 2023 அப்போ வந்து அதிக பாதிப்பு இருந்தது. 40 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்த சூழலில் தான் அந்த பகுதிகளில் அதிக தண்ணி தேக்கம் ஏற்பட்டது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு மாற்றிடம் மாநகராட்சி சார்பாக செய்து தரப்படும். இல்லை, தொடர்ந்து வந்து தீபாவளி முன்னிட்டு தீபாவளி அன்னிலேருந்தே தொடர்ந்து மழை பெய்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் மாநகராட்சி சார்பாக இந்த கிளீனிங் ஒர்க் வந்து நடைபெற்று வருகிறது. கடந்த அக்டோபர் மாதம் தொடர்ச்சியிலேருந்தே அடுத்து நவம்பர், டிசம்பர் முற்றிலுமாகவே வந்து மழைக்காலங்கள் முடியும் வரை இந்த தூர்வாரம் பணிக்காக வந்து ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது டெண்டர் போடும்போதே 3 மாத காலகட்டத்துக்கு தான் அவங்களுக்கு டெண்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து அந்தந்த பகுதிகள் வந்து டீசில்டிங் பணிகள் சுற்றிலுமாக நடைபெற்று வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.